நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருங்கி விட்டது சார். வர ஏப்ரல் 23 தேர்தல். இப்போது இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு சார்? இப்போ சரியான கேள்விக்கு வந்திருக்கீங்க. என்னன்னா, ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் பார்க்கும்போதுதான் நமக்கு என்னன்னு தெரியும். நமக்கு இவருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க ரிஷப லக்னம் சொல்லுவாங்க. ரிஷப லக்னம் கிடையாது, என் கணக்குப்படி மேஷ லக்னம். மேஷ லக்னத்தில் இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் 12 சூரியன் இருந்தாலும் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் மேஷ லக்னத்தில் சூரியன் உச்சமாக. ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முதல்வருடைய ஜாதகத்தை பற்றி பேசும்போது சொன்னேன் பௌர்ணமி யோகம்னு. இவருக்கும் அதே பௌர்ணமி யோகம். கன்னி ராசி, மீனத்தில் சூரியன், புரியுதுங்களா? அப்போது இவருக்கும் பௌர்ணமி யோகம். இவர் எங்கே பிறந்திருந்தாலும் எப்படி பிறந்திருந்தாலும் இவருடைய வளர்ச்சி என்பது மேலே மேலே போயிட்டே இருக்கும். யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. இன்னொன்று, இந்த நேரத்தில் கோச்சார பலன்களை எடுக்கின்ற போது நீங்கள் அவர் அஷ்டம சனி பயமுறுத்துனீங்கல்ல, இவருக்கு கண்டக சனி. புரியுங்களா? அவருக்கும் ஒரு பாதிப்பு இருக்கு, இவருக்கும் ஒரு பாதிப்பு இருக்கு. ஆனால் அவர் கூடுதலாக என்ன பிரச்சனைனா, ஜென்ம ராசிக்குள்ள கேது. இவருக்கு அப்படி இல்லை, 6ல் ராகு இருக்கார். 6ஆம் இடத்து ராகுவை குரு பார்க்குறார். அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அசாத்தியமான துணிச்சல் என்பது இந்த நேரத்தில் இவருக்கு இருக்கு. நான் அதையும் பார்க்கணும். புரியுங்களா? ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கும்போது இவரும் பலமாக இருக்கிறார், இவரும் பலமாக இருக்கிறார் என்பதுதான் இந்த ஜாதகம். 6ங்கிறது மறைவு சன்னதான, மறைவு சன்னம். அங்க போய் ராகு உட்காந்து அசாத்தியமான துணிச்சல் கொடுப்பார். நோய் நொடி வராது, எதிர்ப்புகள் நிலைக்க முடியாது, வம்பு வழக்குகள் வெற்றி பெற முடியும். 6ஆம் இடத்தில் ராகுவோ சனியோ இருந்து விட்டால் அந்த ஜாதகர் மிக அதிகபட்சமான வலிமையோடு இருப்பார். புரியுங்களா? அந்த வலிமை இப்பொழுது இவருக்கு இருக்கு. சமீப காலமா பாருங்க, வலிமை செயல்பட்டு இருக்காரு. 6ல் சனி இருந்தால் 7க்கு போயிருக்காரு. புரியுங்களா? இந்த நேரத்தில் தேர்தல் நடைபெறுகின்ற நிலை பார்த்தீங்கன்னா இவருக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன், 10ல் குரு. 10ல் குரு பதவியை பறிப்பான் என்று சொன்னாலும் அவர் இருந்த இடம் யாருடைய இடம் பார்க்கணும். இவர் கன்னிராசி, கன்னிராசிக்கு அதிபதி புதன். மிதுனம் தான் இவர் 10வது இடம். அப்போ புதனுடைய இடம் தான் மிதுனம், அங்கதான் குரு வரார். இவருக்கு 4க்கும் 7க்கும் உரியவர் தான் குரு. அப்போ அங்க குரு இருக்கின்ற போது பெரிய பாதகத்தை இவருக்கு செய்ய போறதில்லை. கூட சந்திரனும் இணைகிறார். நல்ல கவனிங்க, வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறாருங்க. இதே குரு சந்திரன் சேர்க்கை வருகின்ற போதுதான் காலை 9:30 மணிக்கு சந்திரன் மிதுன ராசிக்குள்ள வரார். அங்க குரு இருக்கார். புரியுங்களா? புதன்கிழமை, புதன் ஹோரை. புரியுங்களா? அங்க வரும்போது தான் வேட்பாளர் பட்டியலே அறிவிக்கிறார். 23 வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறார். எல்லாம் புதன் 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 கன்னிராசி. புரியுங்களா? அப்போ இவருக்குள்ள ஒரு அசாத்தியமான நம்பிக்கை என்பது ஒன்று இருந்துட்டு இருக்கு. என்ன, இப்ப புதன் திசையில சுக்கிர புத்தி. புதன் இவருக்கு நட்பான திசை. 11ல் புதன் லக்னத்திற்கு. பேசிக்காக அதான் பார்க்கணும். பிறப்பு ஜாதத்தை வச்சு பார்க்கும்போது தான் புதன் எங்கே இருந்தார், சூரியன் எங்கே இருந்தார், சந்திரன், அதை பார்க்கும்போது 11 புதன். அந்த புதன் திசை இவருக்கு யோகமாக இருக்கும். இப்போ அவருக்கு எப்படி சனி திசை யோகமாக இருக்குமோ இவர் புதன் திசை யோகமாக இருக்கும். அப்போ அத்தனை விதமான சாணக்கியத்தனமும் இவரிடம் இருக்கும். சரி, இவருக்கு எப்படி இந்த துணிச்சல் தைரியம் பார்த்து 6ல் ராகு இருக்காரு பாருங்க. அந்த ராகு துணிச்சலாக தைரியமாக வேகமாக செயல்பட வைப்பார். இப்ப 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், வாக்குஸ்தானத்தை. அப்ப வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா தெளிவு இருக்கும். மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற அளவிற்கு அந்த வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த ஒரு விஷயம். இப்ப அவருக்கு சொன்னோம் இல்லைங்களா, சொன்ன மாதிரி இப்ப பார்த்தீங்கன்னா இவர் புனர்பூசத்துல தேர்தல். அது இவருக்கு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஷேமத்தாரை. ஷேமத்தாரை எப்படிங்க? சாதகத்தாரை அவருக்கு, இவருக்கு ஷேமத்தாரை. ஷேமத்தாரைனா நட்பு தான். நினைத்தது நடக்கும். அப்ப இந்த தேர்தல் நாள் இவருக்கும் சாதகமாக இருக்க அஸ்த நட்சத்திரம் இவரு. அஸ்தத்திற்கு பாத்தீங்கன்னா ஷேமத்தாரை புனர்பூசம். அப்போ ஒரு புள்ளி இவருக்கும் சாதகமாக இருக்கு, அவருக்கும் சாதகமாக இருக்கு. இது தேர்தல் நடைபெறுகின்ற நாள். புரியுங்களா? இருவரும் சம பலத்தோடு இருப்பாங்க. சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம். சந்திராஷ்டமம் இல்ல, 12ல் சந்திரன் இல்ல, விரயம் படுத்துக்கின்ற. நான் வேற ஒரு கனவு சொல்லுவேங்க, என்ன பொதுவாக கனவு சொல்லுவேன். என்னன்னா,
உங்களை யாரால் விரயப்படுத்த முடியும் என்றால் உங்களுடைய 12வது ராசிக்காரர் உங்களை விரயப்படுத்துவார். ஒரு கன்னி ராசிக்காரர் பாத்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர் யாரை விரயப்படுத்துவாங்க? சிம்ம ராசிக்காரங்க விரயப்படுத்துவாங்க. கன்னி ராசில இருந்து கவுண்ட் பண்ணா சிம்ம ராசி 12th பிளேஸ். அவர் தான் விரயப்படுத்த முடியும். அப்போ கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவருடைய முதல்வர் பதவி யாரால் பறிக்கப்பட்டதுன்னா சிம்ம ராசிக்காரரான ஸ்டாலினா. புரியுங்களா? இப்போ இந்த சிம்ம ராசிக்காரரை யார் வீழ்த்த முடியும்னு பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களால் வீழ்த்த முடியும். ஓ, நீங்க அப்படி வரீங்க. இல்ல பொதுவா சொல்லிடுறேன், வந்து ஜாதகம் மட்டும் பேசுவோம். 12ஆம் இடத்துக்காரர் தான் விரயம் பண்ண முடியும். ஒரு ஜாதகரை விரயம் செய்யக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா 12ஆம் இடத்துக்கு அதிபதிக்கு இருக்கு. 8ஆம் இடத்தை சேர்ந்தவருக்கு இருக்கு. அவர் அஷ்டம் பண்ணுவார், மறைச்சிடுவார் 8ஆம் இடத்துக்காரர். இவர் விரயம் பண்ணுவார். உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு, செல்வாக்கோட இருக்கீங்க, பதவியில் இருக்கீங்க. உங்க பதவியை யார் பறிக்க முடியும்னா 12ஆம் இடத்துக்காரர் தான் பதவி பறிக்க முடியும். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்க சார், இவருக்கு அதை பத்தி பேச வேண்டாம். நம்ம இவருக்கும் சனி உச்சங்க. இவருக்குமே சனி உச்சம், ராசிக்கு 2 சனி இவருடைய ஜாதகத்திலையும். புரியுங்களா? சூரியன் சந்திரசூரிய பார்வை, லக்னத்திற்கு 12 சூரியன் இருந்தாலும் பார்வை, எல்லா விதத்திலும் இவருக்கு குருமங்கள யோகம் இருக்கு. அந்த குருமங்கள யோகம்னு சொல்றதை விட செவ்வாய் விருட்சி வீட்டு இருக்கா பாருங்க, அதுதான் இந்த தைரியத்துக்கு காரணம். ஒரு மனுஷன் வந்து கன்னிராசியில பிறந்த ஒரு மனுஷன் எப்படி தைரியமா இருக்க முடியும்? நீங்க ஒரு பிளானட் பத்தி பேசக்கூடாது இல்ல? கன்னிராசி தைரியமா இருக்க மாட்டாங்களா? ரொம்ப வளைஞ்சு கொடிச்சு நிதானமா, சாணக்கியத்தனமா, சாமர்த்தியமா, எந்த விதமான வேகத்தை வெளிக்காட்டாம அமைதியாக போறோம் கன்னிராசிக்காரன். ஜெயிக்கணும், அதுக்காக வளைந்து கொடுத்து போகக்கூடிய கன்னிராசிக்காரன். ஆனா இவர்கிட்ட எப்படி வேகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்தில் செவ்வாய், வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில் சனி. தடால் புரியுதுங்களா? அடிக்க முடியும். அந்த துணிச்சல் தான் இவருக்கு. இப்ப கூடுதலாக 6ல போய் ராகு இருக்கார் இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில். அப்ப துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலைமைகள் இருக்கு. தேர்தல் நடைபெறுகின்ற நாள் இவருக்கும் சாதகமாக இருக்கு. அவருக்கு எப்படி இருக்கோ அதே போலதான். ரொம்ப சாதகமா இருக்கு. கண்டிப்பாக.